ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. வெல்கம் டு டாடி vlogs. ஓகே, எங்க போறோம் இன்னைக்கு? என்ன பிளான்? எங்க மாதாவரத்துக்கு பால் வாங்கலாம்னு வந்துக்கிறோம். ஜோக் இல்லையா? நீ பேசாத, நீ தயவு செய்து அமைதியா இரு, எதுவுமே பேசாத. ஒவ்வொரு வீடியோமா போன வீடியோல சரி அவனை திட்டினேன், இந்த வீடியோல சரி திட்ட வேணாம் என்னன்னு சொல்லி சும்மா பார்த்துருந்தா நான் இல்லாதப்போ திமிரு பேச்சு பேசிக்கிறான். என்ன திமிரு பேச்சு பேசணும்னு தெரியல. ஆனா ஹலோ பாஸ், எங்க பாஸ் இருக்கீங்க? கீழனா யாரு கீழ? நீதான் சொன்ன மட்டுமா சூர்யா, நீதான் சொன்ன எங்க இருக்க கீழே இருக்கு சொல்லு. தலையில பேரு தொகுதி அதை விட சரி எங்க போறேன்டா சொல்றா. கேமரா பின்னாடி கிருத்திக்கு அதுதான் மறைச்சிட்டாரு. வரையில பக்காவாத்துக்கிறேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்ப வந்து நம்மள வந்து பினான்சியல் அட்வைசர் ஒருத்தர் இருக்காரு நமக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் vlogல பாத்திருப்பீங்க, நாய் சேகர் மாதிரி குடுமி எல்லாம் போட்டு இருப்பான். அவனை தான் பார்க்க போறோம். கால் வச்சுன்னு பத்துனுறான். அவனுக்கு ஒரு புதுசா ஒரு பேர் வச்சு இயற்கை சாமான். இயற்கை சாமானா? இயற்கை ஜாமானா? மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட கூவைகளா, மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும். என்னல இது? அவனை பார்க்க போறோம். கால் ஒடிஞ்சு பத்துனுறான். அப்புறம் நெஞ்சில ஏதோ ஆபரேஷனா, அப்புறம் எங்க ஆபரேஷன்? ஆத்மா நோய், நெஞ்சிலி மாடம் ஆபரேஷன். ஆனா நெஞ்சு வீக்குன்னு ஆல்ரெடி சொல்லிருந்தான். உள்ள எதுவும் படம் பார்த்துன்னு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. எனக்கு பிறந்த மேனியா இப்படி ஃப்ரீயா படுத்தாதான் தூக்கமே வரும். இல்ல எனக்கு நேற்று நைட் அவர் மெசேஜ் பண்றாரு, ரோஸ் மில்க் வாங்கிட்டு வரணுமா, ரோஸ் மில்க் வாங்கிட்டு வரணுமா, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரணுமா, அவன் கடற்கரை ரோஸ் மில்க் வரணுமா ஆசைதான். ஆனா இங்க செட் இருக்கும் நம்பி வந்தேன். 3 ஆப்பிள் இருக்குதா? எங்க இருந்து வாங்க சொல்ல மாட்டேன். பழைய ஆப்பிள் ரொம்ப நல்லா இருக்கு. ஆப்பிள் ஆபீஸ்ல வித்தாங்க சொல்லக்கூடாது. This is an unwanted statement irrelevant to the current situation. போலாமா? நல்லா இருக்கையா நீ? ஆனா நான் பேசாதனா நான் ஏன் பேசக்கூடாது? எதனா திமிரு பேச்சு பேசுற கொஞ்சம் அப்படி போனாங்கன்னா நீ ஏன் போற? நாங்கெல்லாம் ஒன்னாதானே வேற, நீ மட்டும் ஏன் போற? அவள்தான் ஃபைன். ஐயோ இந்த நேரத்துக்கு ஒருத்தரை பார்க்க வந்து இன்னொருத்தரை பாக்குற மாதிரி இருக்கும். சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? அவன் வீடு எங்க எனக்கு தெரியும். காமிச்சிரு நீ எங்க இருக்குது. நீ வந்ததுக்கு அப்புறம் பாரு எங்க இருந்து பேசணும் வரான் பாரா. செத்துட்டு இருப்பான்டா நேரத்துக்கு. அவன சொல்லி நிறுத்துங்களேண்டா. அவன் இன்னைக்கு வந்து மணலி மாத்தூர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு லோக்கல் கைவத்துல பிடிக்கணும். அதுக்கு ஆல் டைம் தான் கரெக்டா இருக்கும். ஆல் டைமா பாரு சிரிச்சுடா. அதான் போத வஸ்து ஒண்ணுமே கிடையாது. காலைல என்ன பண்ணுவான்னா ஊற வைப்பான். நான் பாத்துறேங்க இல்லன்றோம். என்ன சப்ஜா சீடு ஊற வச்சு குடிப்பான். அதுல ஆவர போதைதான். சப்ஜா சீடு ஊற வச்சு குடிப்பான். அதுல ஆவர போதைதான். அதுல இருந்து அப்படியே இருக்கிறதுதான். சிரிச்சுனே இருப்பான். யார் சிரிப்பான் தான் தெரியாது, சிரிச்சுனே இருப்பான். இப்ப வந்து நம்ம ஃபுல்லா இப்ப என்ன பண்ண போறோம்னா மணலி எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அதுக்கப்புறமா அவனை போய் பார்க்கலாம். அப்பா நான் பாத்தியன் அம்மாட்ட கேட்டா பாத்தியா பாத்துக்கோங்க. மணலி மாத்தூரா? ஐயோ இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இறந்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீ எது தேவையாவது பண்ணுற? 2 கை விட்டாலும் 1 கை இல்ல 2 கை விட்டுட்டு போடுறாரு. கீழே விழுறோம். பேக் கீழே விழுதுன்னு இச்சிருவாங்க. கம்பல்சரி இச்சிருவாங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. கலாய்க்க இங்க
எங்க வந்துடுறோம்னா இது என்னடா மணலியா மாதவரமா? மாத்தூர் மாத்தூர் நடுவுலயா? நடுவுல இது மாதிரி ஆவின் பால் பூத்தா பால், அதாவது ரொம்ப பெருசு. இது வரைக்கும் நான் இவ்வளவு பெருசு பார்த்தது கிடையாது. ஆவின் பால் ஆண்டாமாமா. பால் அண்டையா? பார்லரா? பார்லர்னா அந்த மூஞ்சிய பார்க்க முடியாது. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் கிடையாது. நம்ம உள்ள ஆமாயா, போய் போட மாட்டாயா? எவ்வளவு ரேட்டுன்னு உங்களுக்கு வந்து டீலாம் இருக்காது, டீலாம் இருக்காது. எங்க வந்தாலும் டீ கேட்டனா எப்படி கிடைக்கும்? அது ஆவின்ல வந்து டீ வேணும். ஆவின்ல வந்து டீ கேட்டுக்கிறான். ஒண்ணு ஐஸ் கேட்கலாம், இல்ல பாதாம் பால் கேட்கலாம். நான் கேக்குறேன் ஐஸ். ஆமா அதான் கேட்கலாம், அவங்க கிட்ட கேட்கலாம், என்கிட்ட கேட்கலாம். இறக்குடா, இதுல இறக்குடா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எவ்வளவு இருக்காது? அப்படின்னா அது அந்த ரோஸ் மில்கா கீழயா? இது ரோஸ் கலர்ல இருக்குது. ரூபா இருக்கும். எவ்வளவு அது? பரவாயில்ல, எவ்வளவு அது? மோர் 1 2 3 4 5 5 மோர். அமைதியாரு. 12 ரூபாய் மோர். மோர் சொல்லிட்ட பால் அவ்வளவுதான்க்கா. அதாவது இங்க வந்தீங்கன்னா மோர் வாங்கிக்கிறீங்க. 12 ரூபா. வெயிலுக்கு நல்லது. பாக்கெட்னா 8 ரூபா, பாட்டில்னா 12 ரூபா. நம்மளால வேற எதுவும் வாங்க முடியல. நம்மகிட்ட மாச கடைசியாக போகுதுனால காசு ஆரம்பிப்பா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறோம்னு தெரியல. 10 மினிட் எங்க வீட்டுல இருந்து வெளியே வரணும். நான் வண்டியில தான் வருவேன். எனக்கு தேவையில்லாம ரொம்ப தூரம் நடக்க வச்சுக்கிறீங்க. வீட்டுல இருந்து வெளியே வரணும்னா வண்டியில வருவேன். ஆமா, வீட்டு வாசல்லே தான் இருக்கும் வண்டி. ஆமா, அப்படியே ஆமா, அப்படி வரவனாலா கூட்டு வந்தான் வழி தெரியல நினைக்கிறேன். நம்மள வச்சு வழி கத்துக்கிறான்டா அவன். மெட்ரோக்குள்ள கூட்டு போறான், வேலை செய்யறான், தள்ளி கூட்டு போறான். ஏதோ 100 நாள் வேலைக்கு நாங்க வந்த மாதிரி எங்களை கூட்டு போறான். அவன் நடக்கிறத பாரு, அவன் வீட திரும்பி பாரு, அவனை நடக்கிறத பாரு. வழி காட்டுற மாதிரி இல்ல இது. போத தெரியும் எனக்கு தெரிஞ்சு அவன் கூட்டு போற பார்க்கு எப்பயோ இடிச்சு மெட்ரோ கட்டுனுங்கிறாங்க. அதெல்லாம் தேடி கூட்டு போயிருக்கலாம். வெயில் வெளியாவது அங்க போயிட்டு சின்ன வயசுல நாங்க வந்தோம் அப்படின்னு போல இருக்குது. அப்படின்ட்டு வந்து அந்த மாதிரி ஏதாவது இடத்த காட்டுவாங்க போல. முடியல, சத்தியமா முடியல. பஸ் வரட்டும். நடக்கிற பாதையே இல்லடா, இது பஸ் போற பாதைடா இது. சரி, உள்ள அப்படி பாக்குறதுக்கு என்ன ஆகுது அதை சொல்லுங்க. ஷார்ட் பிலிம், போட்டோ ஷூட்டு. பஸ்ஸுக்கு 200 ரூபாடா. 200 ரூபாய். வந்தோம். இப்ப இடம் சூப்பரா இருக்கு, ஆனா டைமிங் தப்பு. செம்ம வெயில். அங்க பாருங்க சேர்லாம். சேர்ல போய் உட்காந்தா என்ன ஆகும்? அது இல்லாம அருமையா இருக்கு. வந்தீங்கன்னா 40 ரூபாய் என்ட்ரி அடல்ட்டுக்கு. நீங்க ஜாலியா போய் உட்காந்து ஈவினிங் டைம் வாங்க. எங்களுக்கு இப்ப போக இது பண்ணல, சரியான வெயில் அடிக்குது. நாங்க வந்து டைமிங் தப்பு. அது இல்லாம என்ட்ரி ஃபீஸ் 200 ரூபாய், வீடியோ எடுக்க ஒரு 100 ரூபாய். அப்படி இல்லையா? என்ட்ரி 40 ரூபா போட்டு 40 ரூபா மொத்தமா சேர்த்தா எவ்வளவு? 40 அப்படி வரியா? ஒரு பர்சன் சொல்லுமா? ஒருத்தருக்கு 40 ரூபா, 2 பேரா வந்தா 80 ரூபா, 3 பேரா வந்தா இவர் அது கணக்கு சொல்லுகிறாரு. வாய்ப்பாடு சொல்லுங்க. போமா போலாம். மொத்தம் கொடுக்குற வரேன். வாட்ச்மேன் மறைச்சு வராரு மாப்பிள்ள. ஏண்டா அவரு இது வீடு பிடிக்க வந்தாரு. அவரு அவரை போயிட்டு வரீங்களேடா. பிடிக்க கூடாது, உள்ள போட்டுறாரு, போக பிடிச்சிக்கிறாரு. இவ்வளவு பேர் உள்ளக்கிறாங்க. நடக்க போறோம். வெயில்ல நடக்க விடுறீங்க சத்தியமா? ஆரம்பிக்க முடியும். அதே எத்தனை வா रुको जाना ना, பின்னாடி போடா. பின்னாடி போடா, கொஞ்சம் இருங்க. வா வா மாமா, இவ்வளவு பெரிய பார்ட்டி. அக்காவரத்துல பால் பண்ணை இருக்கு. பால் பண்ணைக்கு ஃபேமஸா அவங்க அந்த ஃபர்ஸ்ட் கட்டும் போது பால் புட்டி வச்சா அது ஒரு அழகா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வச்சது. பால் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாம விட்டாங்க. பாட்டில்ல தான் கிளாஸ் ஃபீடிங் பாட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்பதான் வந்து பாக்கெட் ஆயிருச்சு. ஆனா அப்பெல்லாம் இதே ஷேப்ல தான் வந்து அந்த கண்ணாடி பாட்டில் ஒண்ணு இருக்கும். அது ஒரு அடையாளமா வச்சது. அது மேனுஃபேக்சர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்றது எல்லாம் கஷ்டமா இருக்கு, உடஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் மாறினாங்க. இது தூக்கிட்டு பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் கவர் மூடி வைக்கணும். பிளாஸ்டிக் கவர் மூடி வைக்கணும். அது அவ்வளவுதான்.
லோக்கல் கையின்னு கூட்டின்னு வந்த அங்க இருந்து பார்த்தா பால் புட்டி தெரியும்ன்றா இப்ப பார்த்தாலே தெரியுது ஒரு வரலாறு ஒன்று சொன்னா அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு மாத்தூர், மணலி, மாதாவரம் அந்த சைட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திருமணத்திற்கு ஹால், பிரம்மாண்டமான ஹால் தேவை அப்படின்னா அது இது இருக்கு. நிஜமாவே சூப்பரா இருக்கு. பாதிதான் ஆரம்பிச்சதெல்லாம். ஏன்னா நாங்க சந்தோஷுக்கு இங்கதான் கல்யாணம் பண்ண போறோம். இடம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எனக்கு தெரியல எப்படின்னு. பஸ் இருக்கா? பஸ் இருக்கு. இங்க இந்த மில்க் இதுன்னு யூனிவர்சிட்டின்னு சொல்லி இறங்குனீங்கன்னா நீங்க அங்க நடந்தே வந்துடலாம். நடந்து வந்துடலாம். 5 மினிட் சொல்றாங்க, நம்பாத. அவன் சொல்றதை மட்டும் நம்பாத. வேற யாரும் நல்ல ஆளா இங்க இது என்னடா ஃபுல்லா பார்ட்டியா? இவனை லோக்கல் கைன்னு நான் தப்பா கூட்டின்னு வந்துட்டேன். நான் சேவாக்கு இல்ல இவனை கூட்டின்னு வந்திருக்கேன், கிருபாவை கூட்டின்னு வந்திருக்கேன். அவனுங்களும் இப்படியே நின்றுப்பானுங்க. இவனே இப்பதான் இந்த ஏரியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படிக்கா போகும்போது டாடி இவ்வளவு பெரிய பால் புட்டின்னு சொல்லி நிப்பாட்டுறான். அவனே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான் பாரு இந்த பால் புட்டியை. கேட்டா என்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கேன், கதை சொல்லிருக்கேன். என்னன்னா ப்ரோ இது மாதிரி காலேஜ் படிக்கிறவங்கள கட் அடிச்சுட்டு இது உள்ள போய் உட்காந்துருவோம், நல்லா ஜில்லுன்னு இருக்கும் ப்ரோ அப்படி இப்படிமா. பார்த்தா இப்ப போறப்ப பார்த்தா ப்ரோ என்னடா இதுன்னு கேட்டா ப்ரோ இதான் ப்ரோ பால் புட்டின்னு என்னைய ஏமாத்தினுக்கிறான். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. சரியா? இப்ப நாங்க வந்து கஜா வீட்டுக்கு போறோம். இங்க உட்காந்து நாங்க இப்ப இங்க உள்ள போறோம். கஜா வீட்டுக்கு பொழந்து நாங்க வெளில வரோம். அந்த மாதிரி பண்ணு. சரியா? 3, 2, 1 வந்துட்டோம். ஏதாவது பண்ணி போட்டுரு. நீங்க அதாவது டாடி அண்ட் ப்ரோவோட பினான்சியருக்கு வந்து காலில் அடிபட்டு காலில் அடிபட்டுருச்சு. இப்பதான் ரீசெண்டா ஒரு 2 ஆபரேஷன் அண்டர்கோ பண்ணி காலை காப்பாத்தி வச்சிருக்காங்க. அண்டர் ஆபரேஷன் காலை வெட்டிக்கிட்டு சொல்றாங்க, மக்களுக்கு சொல்றாங்க. காலையில என்ன பண்ணலாம், பண்ணதுனால இது சும்மா சொன்னா என்ன பண்ணனா எல்லாம் பிளான் பண்ணி எவனுக்குமே இருந்தாங்களோ எல்லாரும் வந்து இம்பாக்டடா இது. ஆமா ஆமா அந்த ஜோன் ஏதோ ஓடு கீச்சு சந்தோஷம். பாஸ் பண்ணவா? ஹலோ ஆக்சுவலி நீ ஆரம்பிச்சா நல்லா இருந்தது. ஆக்சுவலி பேசினா எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்து உள்ள போயிடலாம், அதை நான் காமிக்க முடியாது. அவன் எப்ப வருவானா அதுக்கப்புறமா போயிட்டு வாழ்க்கைய பத்தி பேசுறான். தியானத்துக்கு போயிட்டான். ஒருத்தர் மட்டும் பாரா உட்காந்து ரீல்ஸ் பாத்துனுக்குறா. ஸ்டைலா கால் போட்டு பாத்துனுக்குறா. இதுமே இந்த பாட்டுறா, இந்த பாட்டு மந்தமே இருக்கு இன்ஸ்டால. நானும் காலையில இருந்து பாத்துட்டேன், ஒரு 2-3 தடவை பாத்துட்டேன். பண்றோமா இன்னும் இருக்கு இதுல பண்றோம். பாடி அது பாடுறது பத்தி பண்றோமா vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் மாப்பிள்ள வந்து ரொம்ப பிஸியா இருந்தான். மாப்பிள்ள சோறா குத்து போதை ஆகிட்டா எல்லாரையும். வந்ததுல இருந்து ஸ்நாக்ஸ், ஜூஸ், மத்தியானம் கேக்கு, ஸ்னோ. ஆனா இவன் மட்டும் எங்க கூட இல்ல. அவன் வாங்கி கொடுத்த எல்லாமே எங்க கூட இருந்தது. ஆனா கஜ அவன் பேசாத பெரிய போதை ஆகாட்டு வாய காட்டு ஸ்மெல் வருது. பிரியாணி ஸ்மெல் வரும். அடுத்த வாரம் கஜா அடுத்த மாசம் தான் வருங்க. ராஜு பாய் ராஜு பாய் போலு. சரி கஜா ஆபீஸ் எல்லாம் எத்தனை வந்துடாத இவனுங்க வச்சிருவானுங்க. பினான்சியல் அட்வைசர் காலை ஒட்டி இதை வச்சு உட்காந்துக்கிறான். நல்லா இருக்குது, விளாடலாம் போல. நாய் போதுடா, மோலி நாய் போதுடா. திருநாய் பக்கத்துல மாமா ஒரு மாதிரி ஆயிடுவான். ஐயோ காரு ஆமா தெரியாது. ஆமா நாய் போய் சொல்லிட்டு. எனக்கு வந்து
சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம், நாய் பார்த்தா கொஞ்சம் வெறியாயிடுவேன். நாய் வந்து வெறியாகும், ஆனா நான் நாயை பார்த்தாலும் வெறியாகும் நானு. நாயை பிடிச்சி கட்சி வச்சிருவான். நாய் கொஞ்சம் ஏமாந்தா கட்சி வச்சிருவான். போட்டே இவனுக்கு நாய்க்கு யாரு பிடிச்சி மோசமான ஆளுங்க. எல்லா வீட்லயும் நாய் வந்துருது அப்படின்னு தான் தெரியல. சூப்பர். கேமராமேன் புதுசா ஏர் பண்ணிருக்கோம். ரொம்ப மஜாவான கேமராமேன் ஆகுறாங்க. ட்ரைபாட்ல இருந்து கழட்டி எடுக்கிறாங்க. அவன் ஐடி ட்ரைபாடு ட்ரைபாடு தெரியும் நினைக்கிறேன். ட்ரைபாட்ல இருந்து வரான். பாய் 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 பாய். இது மாதிரி பேர பசங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா.